சீக்கிரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். 3வது வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். போதும். அப்ப இங்க வாசிக்கிறோம், ஏரோது என்கின்ற ஒரு ராஜா இருக்கிறாரு, ஆல்ரெடி ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு யார் வரா? சாஸ்திரிகள் வராங்க இல்லையா? சாஸ்திரிகள் வந்து அவங்க கேட்கிற கேள்வி என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் யாருன்னு கேட்கல, எங்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த கேள்வி கேட்ட உடனே 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அனைவரும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் ஏரோது ராஜா அவனோடு கூட இருந்த அனைவரும் எருசலேமில் இருக்கிறவர்கள் எல்லோரும் கலங்கினார்கள். அப்ப ஆண்டவர் பிறந்த பொழுது ஒரு கூட்டம் கலங்கின ஒரு கூட்டமாக இருக்குது. நம்ம என்ன இன்னைக்கு ஐயா சொன்னார் இல்லைங்களா, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லும் போது ஒரு கூட்டம் எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். ஒரு கூட்டம் சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு கூட்டம் வந்துட்டு கலங்கி போன ஒரு நிலைமையில இருந்த ஒரு கூட்டம் வந்து இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. அப்ப இந்த இந்த சாஸ்திரிகளை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த சாஸ்திரிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஞானிகள், ரொம்ப ஞானவான்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? அதாவது நட்சத்திரத்தை பார்த்து வழியை தேடி வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்த ஒரு ஆட்கள். அவர்கள் ரொம்ப ஞானமானவர்கள். அப்ப முதலாவது இந்த ஏரோது கலங்கிறார், கூடவே வந்து சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். இன்றைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பை நீங்கள் யோசிக்கும் பொழுது கலக்கமா துக்கமா இருக்கிறீங்களா, இல்ல ஒரு பக்கம் சந்தோஷமா ஆண்டவர் பிறந்திருக்கிறார்ன்ற ஒரு சந்தோஷத்துல நீங்க இருக்கிறீங்களான்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதலாவது ஏரோது குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவது ஏரோது கலங்கினான் இல்லையா, கலக்கம் அடைந்தான். 2வது காரியம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூட்டி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 2வது காரியம், ஏரோது தன்னோடு கூட யார் இருக்கிறாங்க? வேதபாரகர், சாஸ்திரிகள், வாசிங்க. வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியர்களும் இருக்கிறாங்க, வேத பாரகர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பாஸ்டர் இருக்கிறாங்க, கையில வேதாகமம் இருக்கு, ஆனா இருந்தாலும் ஆண்டவரை பத்தி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் நிறைய நேரங்கள்ல. இந்த ஏரோது ராஜா அப்படிதான் இருந்தாரு. எப்படி இருந்தாரு? கூடவே வேத வல்லுநர்கள் கூடவே இருக்கிறாங்க, ஆலோசகர்கள் கூடவே இருக்கிறாங்க. அவர்கள் கூட இருந்துமே ஆனா ஏரோதுக்கு என்ன தெரியல? கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கோம். தேவ வல்லுநர்கள் இருக்கிறாங்க, பாடங்களை எடுக்கிறாங்க, கையில வேத புத்தகங்கள் இருக்கிறது, ஊழியர்கள் வந்து உங்கள் மத்தியில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் நானும் அநேக நேரங்கள்ல ஆண்டவரை குறித்து தெரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா? 3வது காரியத்தையும் பார்ப்போம். அவனுக்கு என்ன நடக்குது? நிறைய அறிவு இருக்கு, தவிர விசுவாசம் இல்லை. என்னது? நிறைய அறிவு இருக்கு, ஆனா கேள்விப்படுறான், ஆனா விசுவாசம் கேள்வி. அதாவது தேவனை பற்றி அறிந்து கொள்வது வேற, தேவனை அறிந்து கொள்வது வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தேவனை பற்றி அறிந்து கொள்வது எப்படி? மற்றவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன். ஆனா தேவனை அறிந்து கொள்வது எப்படி? அது அறிந்து கொள்ளும் பொழுது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் தேவனை அறிந்து கொள்றேன்னு? ஏதாச்சும் செய்கை இருக்கா? எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் தேவனை அறியறாங்கன்னு? நான் சொல்லட்டுங்களா? அவங்களுடைய மனம் தேவனை, அதாவது அவங்களுடைய மனசு வந்து தேவனால் பாதிக்கப்பட்டிருக்கும்.
அவங்களுடைய உணர்வு தேவனால பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்களுடைய யோசனை தேவனால பாதிக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய செய்கை தேவனால் பாதிக்கப்பட்டிருக்கும். தேவனை அறிந்து கொள்வர்கள் இன்டெலெக்சுவல், எமோஷனல் அண்ட் என்னன்றது டீட்ஸ், செய்கை, இது எல்லாத்திலுமே தேவனை முக்கியத்துவத்தை கொடுத்து செய்வாங்க. தேவனை பற்றி அறிந்து கொள்றவர்கள் எப்படின்னா, அதாவது ஒருத்தர் சொல்வாரு, இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் எது தெரியுமா? மூளைக்கும் இருதயத்துக்கும் இருக்கிற தூரம் தான். நிறைய பேருக்கு இங்க இருக்கு, ஆனா இங்க வரமாட்டேங்குது. சிலர் நல்லா இங்க இருக்கிறாங்க, ஆனா யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்ப நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னது? இன்னைக்கு தேவ வல்லுநர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? நான் மற்றவங்களுடைய விசுவாசத்துல சார்ந்து வாழறேன்னா, இல்ல என்னுடைய விசுவாசத்துல என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறேன்னா? ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறது என்ன தெரியுமா? விசுவாசத்தை. வேதத்துல அவர் என்ன பாக்குறாரு இல்லைன்னு தெரியல, ஆனா ஒண்ணுத்தை மட்டும் பாக்குறாரு. என்னது? விசுவாசத்தை பாக்குறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, வேதத்துல வாசிச்சீங்கன்னா ஒருத்தனை பார்த்து அற்ப விசுவாசியே அப்படின்றார், இன்னொருத்தனை பார்த்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லையே அப்படின்னு பிரமிக்கிறாரு. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்றாரு. அப்படின்னா என்னத்தை பார்க்கிறாரு? விசுவாசத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் விசுவாசம்னா என்ன? அதுக்கு வரணும். நாம விசுவாசம்னா என்ன என்ன சொல்லுங்க பாப்போம். விசுவாசம்னா என்ன? நம்புறது. என்ன நம்புறது? கடவுளை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை. சரி, நம்பிக்கை எப்படி நம்புவீங்க? நான் சிம்பிளா ஒரு டெபினிஷன் கொடுத்துங்களா விசுவாசம் என்னன்னு? ஆண்டவருடைய குணாதிசயங்களை கண்மூடித்தனமா நம்புறதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய குணாதிசயங்களை கண்மூடித்தனமா நம்புறதுதான் விசுவாசம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அறிந்து கொள்வதுதான் விசுவாசம். விசுவாசத்துல வளரணும்னா நீங்க தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். அப்ப தேவன் யார் என்ற ஒரு புரிதலும் ஒரு உணர்வும் வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சிங்கத்தை போல இருப்பீங்க. He will be bold as a lion. A righteous will be bold as a lion. சிங்கத்தை போல இருப்பான் என்ன வந்தாலும் சரி. ஏன்னா தேவனுடைய குணாதிசயம். தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் ஆளுகின்றவர். தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானி. தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த குணாதிசயங்களை எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ளும் போதுதான் நான் தேவனை விசுவாசிக்கவே முடியும் இல்லையா? இல்லைன்னா வந்துட்டு அறகுறையா நம்ம எப்பவுமே ஒரு சந்தேகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கும். அப்ப எப்படி நம்ம தேவனை அறிந்து கொள்வோம்? அவரோடு கூட நம்ம செலவிடும் போதுதான், நேரத்தை செலவிடும் பொழுதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்வோம். அப்ப இரண்டாவது காரியம் என்ன சொன்ன? அவனிடத்தில் தேவ வல்லுநர்களோ இல்ல அறிவுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்தும் அவனுக்கு தனிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்கு ஏறுவதற்கு இல்லை. மூன்றாவது காரியம், 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கடவுள் பிறந்திருக்கிறார், ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் வந்துட்டு, நீங்க போயிட்டு விசாரிங்க, நீங்க விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சுனா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர்களும் சேர்ந்து போய் தேடுவார்கள் இல்லையா? அதுவும் என்ன வாசிக்கிறோம்? ரகசியமாய் கூப்பிட்டு. அநேக நேரங்கள்ல கிறிஸ்தவத்துல இந்த ரகசியமாய் வந்து ஓரளவுக்கு தான். இந்த ரகசியமாய் கூப்பிட்டாலாம் இல்லை. இதேதான் வந்துட்டு நம்ம இன்னொரு இடத்துலயே ஒருத்தர் ராத்திரி நேரத்துல மறுபிறப்பு என்றால் என்ன, மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாய் வந்து கேட்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ரகசியமாய் வந்து கேட்கறதே இல்லை
இல்லையா? தேவன் அவர் அதை நம்முடைய நம்ம வெளிப்படையாக நடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை மறைச்சு வைக்கவே முடியாது இல்லையா? விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை மறைச்சு வைக்கவே முடியாது. ஆனா இங்க என்ன நடக்குது? இவருக்கு விசுவாசம் இல்லை. அதனால என்ன பண்றது? ரகசியமாய் கூப்பிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் போய் தேடுங்க. அதாவது சிலர் சொல்லுவாங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக இது செய்ய. உங்க விசுவாசத்துக்கு நீங்க தான் எல்லாம் செய்யணும் இல்லையா? நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா நீங்க தான் செய்யணும். அதனாலதான் ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய தகப்பன், அப்பா, பிதாவே என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கூக்குரல் விட்டு இருக்கிறார். அப்ப அவரை எப்படி நான் பார்க்கிறேன்? நல்ல ஒரு பிதாவாக என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன்னா, அப்படி பார்த்தாதான் நான் அவரிடத்தில் தைரியமாக போய் சென்று அவரோடு கூட உறவாட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கரெக்டான ஒரு மைண்ட் செட் தேவனை குறித்து நமக்கு இருக்கணும். அப்ப இங்க வாசிக்கிறோம், அவரு ரகசியமாய் கூப்பிட்டு நீங்கள் போய் தேடுங்கள். நீங்க தேடணும், சரிங்களா? 4வது காரியம், 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அவன் என்ன சொல்லுகிறான்? நானும் பணிந்து கொள்கிறேன். ஆராதிக்கிறது எப்படி இருக்கணும்னா ஸ்பான்டேனியஸா இருக்கணும். தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு கணம் கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கணும். தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆராதிங்க, பின்னாடி நான் ஆராதிக்கிறேன் அப்படின்றாரு. கடைசியா ஒரு காரியத்தை பார்க்கலாம். 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்கள் அனுப்பி, நான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல செய்தான். அவனுடைய செய்கை எப்படி இருக்கு? கொலை செய்தான் அப்படின்னு இருக்கு. சோ இது எல்லாமே என்ன காண்பிக்குது ஏரோதை குறித்து? இது எல்லாமே எடுத்து காமிச்சேன். இதுல நம்ம வாழ்க்கையில என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதலாவது, ஏரோதுக்கு ஒரு வல்லமை மீதும் ஆளுகையின் மீதும் ஒரு பவர் பொசிஷன் மீது அவனுக்கு ஒரு ஆசை, மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது. அதாவது he was lusting after power and position. அதாவது ஆளுகை மீதும் பவர் மீதும் ஒரு பெரிய ஒரு பேராசை அவனுக்கு இருந்தது. 2வது விஷயம் என்ன பார்க்கலாம்னா, நீங்க என்னதான் தேவ வல்லுநர்கள் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் இல்லைன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இருக்காது. 3வது காரியம், அவனுக்கு தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு பசிதாகம் இல்லை இல்லையா? நீங்கள் போய் தேடுங்கள், நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நான் வரேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தனிப்பட்ட விதத்துல தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பசி தாகம் என்பது அவனுக்கு இல்லை. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா 2 விஷயம் வேணும் அப்படின்னாரு. என்ன தெரியுமா? ஒண்ணு வேதாகமத்தின் மீது ஒரு பசி, இன்னொன்று ஆவியானர் மேல ஒரு தாகம். இது 2 இருந்தா போதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தார். 4வது காரியம் பாருங்க, அவன் எவ்வளவு முட்டாளாக இருந்தால் கிறிஸ்து அவரை அழிக்க பார்ப்பான். எவ்வளவு முட்டாளாக இருந்தா தேவனுடைய திட்டத்தை கெடுக்க பார்ப்பான் இல்லையா? அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு ஆளா இருந்திருப்பான்றதை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குணம் தான் யாரு? ஏரோது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம இப்ப பார்க்க போறோம். அது யார் அப்படின்னா ஞானிகள். ஞானிகளை குறித்து பார்ப்போம். முதலாவது, இந்த ஞானிகள் எங்கிருந்து வராங்க? 2வது அதிகாரம் 1வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அதாவது கிழக்குன்னு உடனே சிலர் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா பல ஆயிரம் மைல் தூரம். ஆனா ஏரோது எங்க உட்காந்துட்டு இருக்காரு? அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. பல ஆயிரம் தூரம் மைல், கிட்டத்தட்ட வருஷம் கணக்குல
சிலர் சொல்றாங்க 2 வருஷமா அவர்கள் பிரயாணப்பட்டு இந்த இடத்துக்கு வராங்க. யாரை பார்க்க? இந்த கிறிஸ்துவை, பிறந்த கிறிஸ்துவை பார்க்க வராங்க. இன்னைக்கு நீங்க எப்படி வரீங்க? நாங்க பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரோம். நீங்க இங்கே தான் இருக்கீங்க இல்லையா? நாங்க எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுங்களா? 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். நீங்க இங்கே தான் இருக்கீங்க. நீங்க எப்படி வரீங்க? ஆண்டவர் ஆராதிக்க அந்த இருதயம் எப்படி இருக்கு? ஒரு தேடுதலோட வரீங்களா? ஐயோ இல்ல பாஸ்டர் கூப்பிட்டாரு வேற வழி இல்ல வரணும்ட்டு வரீங்களா? இல்ல மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணும் அவங்களுக்காக இவங்களுக்காக வரீங்களா? இல்ல யாருக்காக வரீங்க? ஆண்டவருக்காக வரீங்களா? அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்று யோசித்து பார்த்து வரீங்களா? எதுக்கு வரீங்க? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? அதான் சொன்ன ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? விசுவாசத்தையும் பார்க்கிறாரு, இருதயத்தையும் பார்க்கிறாரு. இவர்கள் பல மைல் தூரம், கிட்டத்தட்ட ஒட்டக பயணமோ இல்ல குதிரை பயணமோ, அவர்கள் கிட்டத்தட்ட சிலர் என்ன சொல்றாங்க, இந்தியாவில இருந்தெல்லாம் கூட போயிருப்பாங்க அப்படின்றாங்க. தெரியல, இருக்கலாம். கிழக்கிலிருந்து பல வருஷங்களாக பிரயாணப்பட்டு பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட போறாங்க. நீங்க காலையில ஆராதிக்கும் பொழுது எந்த ஒரு இருதயத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா? இல்ல நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு நான் இங்க வரனா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சிந்தித்து பாருங்க. இது வந்து நம்ம அவங்க கிட்ட இந்த மனுஷன் கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி வந்தார்கள்? 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். 3வது வசனம் 2வது வசனம் பாதியில் இருந்து வாசிங்க. எங்க பிறந்தார்? அங்கிருந்து அவருடைய நாட்கள் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, ஒரு நட்சத்திரம் இருக்கு அது பேர் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்படின்னா அவர்கள் ஒரு வழி நடத்துதலோடு வந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல நட்சத்திரம், இந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், அது ஒரு காலம். இந்த காலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். நீ எந்த சைடு போனோமோ அந்த சைடு என்ன பண்றாரு? உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். 3வது அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களை பணிந்து கொள்ள வந்தார்கள். பணிந்து கொள்ள, வர்ஷிப். தேவன் நம்மளை எதுக்கு படைச்சார் சொல்லுங்க பாப்போம்? அவரை மகிமைப்படுத்தவும் அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் படைச்சார், அவரை தொழுது கொள்ள இல்லையா? அப்ப ஆராதனைனா என்ன? தேவனிடத்திலிருந்து நான் ஏதோ பெற்றுக்கொள்வதில்லை. ஆராதனைனா நான் முற்றிலுமாக அவருக்கு கொடுப்பதுதான் ஆராதனை. அப்ப என்னை நானே கொடுப்பதுதான் ஆராதனை. வந்து பாட்டு உதட்டளவுல பாட்டு பாடி போவது ஆராதனை அல்ல. என்னுடைய வாழ்க்கையே நான் ஆண்டவருக்காக கொடுப்பதுதான் ஆராதனை. அப்ப இவர்களுடைய மனம் எப்படி இருக்குது? அவர்களை ஆராதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு இவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. 4வது காரியம் பாருங்க. 4வது காரியம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். நடுவுல அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. எங்க போனாங்க? ஏரோது ராஜா இருக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டாங்க. வழி தவறி போயிட்டாங்க. ஆனா அவங்க அங்கேயே போய் நிக்கல. திரும்பவும் என்ன பண்ணாங்க? விசாரிச்சுட்டு ஆண்டவருடைய நடத்துதலை எங்கேயோ அங்க போனாங்க. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு எவ்வளவு முயற்சி செய்துட்டு போயிடுறோம். ஆனா நம்ம அங்கேயே சோர்ந்து போயிடுறோம். ஆனா இவங்க அங்க சோர்ந்து போல. எப்படியாவது நான் தேவனை பார்த்தே ஆகணும், எப்படியாவது நான் குழந்தையை வழிபட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் முயற்சி எடுத்து சென்று போய் ஆராதிக்கிறாங்க. உங்களுக்கும் நிறைய தடங்கள் வரலாம். ஆனா நீங்க அந்த எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு முயற்சி எடுத்து போயிட்டு தேவனை பணிந்து கொள்கிறோமா அப்படின்றத சிந்தித்து நம்ம பார்க்கணும்.
4வது காரியம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் ரூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். சோ இவர்கள் என்ன பண்றாங்க? கரெக்டான பிளேஸ்க்கு வராங்க. கரெக்டான பிளேஸ். ஆங்கிலத்துல மெசேஜ்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிள்ல வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, they were in the right place, they had arrived at the right time. they have arrived at the right place in the right time. தேவனை நீங்க கரெக்டா பின்பற்றிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். கரெக்டான நேரம் கரெக்டான இடம் கடவுள் உங்களை அங்க வைப்பார். சரிங்களா? நம்ம வேலை என்ன பண்ணோம்? அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நட்சத்திரத்தை யார் இப்ப அந்த அப்போ வந்துட்டு நட்சத்திரம் வந்து கைட் பண்றதுக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தை வச்சாரு. இன்னைக்கு ஆவியானவர் சிலுவை நமக்கு முன்னாடி இருக்கிறது. நம்ம அதே பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது? கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பார். அது மாத்திரம் இல்ல, அவங்க பொக்கிஷங்களை தெரிந்து கொடுத்தார். என்ன பொக்கிஷங்கள்? தொடர்ந்து வாசிங்க. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பௌலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். நல்ல கவனிங்க, இந்த 3 காரியங்களும் விலையேற பெற்றது. தங்கம் இப்ப எவ்வளவு விலை விற்குது அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல எவ்வளவோ விற்குது தங்கம், அப்புறம் தூப வர்க்கம், அப்புறம் வெள்ளை பௌலம். இது 3மே 3 காரியங்களை குறிக்கிறது. இந்த தங்கம் வந்து என்ன குறிக்குதுன்னா, அவர் ராஜாவாக இருக்கிறார் இல்லையா, அதனால தங்கத்தை கொடுக்கறாங்க. 2வது என்னது? தூப வர்க்கம், அவர் ஆசாரியனாக இருக்கிறார், அதனால தூப வர்க்கத்தை எடுத்துட்டு வராங்க. 3வது வெள்ளை பௌலம், அவர் மரிக்க போறார். மரண நேரத்துல இந்த என்னது அடக்கம் பண்ற இடத்துல இது வைப்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? 3 காரியங்கள். நம்முடைய சிறந்ததை தேவனுக்கு தரணும். தங்கத்தை போல சிறந்த நம்முடைய வாழ்க்கையில சிறந்த காரியம் என்ன இருக்கிறது? சிறந்த காரியம் உங்களுடைய தாளந்து, உங்களுடைய குடும்பம். நீங்களே வந்து உங்க கையால என்ன சிறந்தது செய்ய முடியுமோ அது தேவனுக்கு கொடுங்க. சிறந்தது மாத்திரமல்ல, அவர் ஆசாரியனாக இருக்கிறவாச்சு என்னுடைய வஸ்டான காரியம், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மிக கேடான காரியத்தையும் நான் அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். மிக கேவலமான காரியம், பாவம், என்னுடைய பாவத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஆசாரியராக இருக்கிறார். அப்ப அவரு என்னுடைய பெஸ்டும் நான் ஆண்டவருக்கு தரணும். சில பேர் அங்கேயே விட்டுறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வஸ்ட், என்னுடைய குறைவுகள், என்னுடைய வீக்னஸ், அதையும் நான் ஆண்டவருக்கு தரணும். மறைக்காம அறிக்கை செய்யணும். ஏன்னா அவர் நம்முடைய எப்படி அவர் ஹீஸ் a high priest, பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். அப்போ உங்களுடைய பெஸ்டையும் நீங்க கொடுங்க ஆண்டவர். உங்களால முடிஞ்சதை பெஸ்ட் தாங்க. உங்களுடைய வஸ்டையும் தயக்கப்படாம ஆண்டவருக்கு தாங்க. அதை அவர் பெஸ்டா மாத்துவார். இப்ப இதுல இருந்து ஏன் 3வது வந்துட்டு அது என்னது? வெள்ளை பௌலம். வெள்ளை பௌலம் என்ன குறிக்குதுன்னா, அவர் வந்து ரட்சகர் அப்படின்றத குறிக்கிறது. He is a savior. He is a savior. மற்ற கடவுள்கள் வந்துட்டு கையில எந்த ஒரு தழும்பும் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இந்த சேவியர் எப்படிப்பட்டவர்னா, he is a scarred savior. தழும்புகள் உள்ள ரட்சகர், தழும்புகளுடைய ரட்சகராக இருக்கிறார். அதனால நீங்க வாழ்க்கையில போகிற எல்லாமே அவருக்கு ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா விதத்திலும் அவரும் சோதிக்கப்பட்டார். அதனால அவரு ஏதோ தூரத்துல இருந்து கஷ்டப்படுறத பார்க்கல. அவர் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு உங்க கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்துறார். இதுல இருந்து நான் என்ன
என்ன இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? முதலாவது, கடவுள் ஆராதிக்கிறவர்களை கைட் பண்றாரு. என்ன பண்றாரு? வழி நடத்துறார். தேவன் ஆராதிக்கிறவர்களை வழி நடத்துறார். எல்லா இடத்துலயும் பாருங்க, ஆரம்பத்துல இருந்து பாருங்க, வேதாகமத்தை எங்கெல்லாம் ஆராதனை இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை வரும். எங்கெல்லாம் ஆராதனை இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வழிநடத்துதல் வரும். எங்கெல்லாம் பலிபீடம் கட்டுறாங்களோ அங்கெல்லாம் ஒரு வழிநடத்துதல் இருக்கும். அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆராதனைனா என்ன? உதட்டளவில் இல்ல, நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்கு கொடுப்பதுதான் ஆராதனை. சரிங்களா? முதலாவது. இரண்டாவது காரியம், தேவனுக்கு பசி தாகம் இருந்துச்சுன்னா அவர் தன்னைத்தானே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுக்கு மீது ஒரு பசி தாகம் இருந்துச்சுன்னா தன்னைத்தானே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏரோதுக்கு வெளிப்படுத்தல, ஏன்னா அவனுக்கு பசிதாகம் இல்லை. ஆனா இந்த சாஸ்திரிகள் பல மைல்கள் தூரம் கடந்து வராங்க, அவர்களுக்கு பசிதாகம் இருந்த வாசி தேவன் தாமே வெளிப்படுத்தினார். இரண்டாவது காரியம், அவர்கள் சில காரியங்கள் இழந்தாங்க. என்ன இழந்தாங்க? வழியை இழந்தாங்க. ஆனா தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்துல சேர்க்க அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆராதிக்கிறவர்கள் எப்படி? சில நேரத்துல வழி தவறி போனாங்க, ஆனா அவர்கள் சேர வேண்டிய இடத்தை சேர்க்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். மூன்றாவது காரியம், அவர்கள் சந்தோஷத்தோடு ஆராதித்தார்கள். அவங்க புலம்புல, ஐயோ எவ்வளோ தூரம் நான் வந்தேன், எவ்வளோ தூரம் தேட வேண்டியதா இருக்கு, அப்படியெல்லாம் இல்லை. வாசிங்கன்னா அவர்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் ஆராதித்தார்கள். நான்காவது காரியம், ஆராதிக்கிறது முடிச்ச உடனே அவர்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குது. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பை காணப்பட்டு யோரோது பிள்ளை இல்ல 12வது வசனம், மன்னிக்கணும். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள். அதாவது ஆராதிச்சாங்க, தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கிறத கொடுத்து ஆராதிச்சாங்க. ஆராதிச்ச உடனே சொப்பனத்தில் வெளிப்படுறாங்க, அப்பா வழி அப்படி இல்ல, இந்த வழியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்ல வர? வேறு வழியாக தங்களுடைய தேசத்துக்கு சென்றார்கள். ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிடைக்கும். சரிங்களா? After worship there is always a guidance. அதுவும் எப்படி? ஆரம்பத்துல நட்சத்திரத்தை பார்த்து வழி நடத்தினார். ஆராதிச்சு முடிச்ச உடனே சொப்பனத்துல பர்சனலா பேசி வழி நடத்துறாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்ப இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் என்றது நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த செய்தி இதுதான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க இருதயம் எப்படி இருக்கு? ஏரோதை போல அப்படியே முறுமுறுத்துட்டு கடினப்பட்டு இருக்கீங்களா? இல்லை இந்த சாஸ்திரியை போல சந்தோஷப்பட்டு அவரை ஆராதிக்க இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ்ன்றது என்ன, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, வாரத்துக்கு ஒரு முறையும் இல்லை, தினந்தோறும் நினைச்சு பார்க்கறது தான் இந்த கிறிஸ்துமஸ். ஏதோ டிசம்பர் மாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு முடிச்சிடக்கூடாது. வாரம் வாரம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்காக பிறந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய பிறப்பு எப்ப தெரியுமா மகிமையா தெரியும்? ஏசாயா 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரத்துல அவர் எப்படிப்பட்டவர்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பல கோடி தேவ தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவன், சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன், தன்னைத்தான் வெறுத்து மனுஷ ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அது ஒரு வருஷத்துல ஒரு முறை இல்லை, தினந்தோறும். அதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது
அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கு. இந்த நாள்ல அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இந்த பூமியில வந்தார். அவர் இருந்த சூழ்நிலை, பிறந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படி இருந்தாருன்றதை பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஒரு பாட்டு பாடலாமா?